அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது போலவே தனது இரு தீவிர ஆதரவாளர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கியுள்ளார். புதிதாக அமைக்கப்படும் அரசாங்க செயல்திறன் துறையான டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சிக்கு உலக கோடீஸ்வரர் இலான் மாஸ்கும் இந்திய வம்சாவளியான விவேக் ராமசாமியும் இணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசாங்க நிர்வாகத்தில் நிலவும் கெடுபிடிகளை அகற்றுவதையும் அதிகப்படியான விதிமுறைகளை குறைப்பதையும் வீண் செலவுகளை தவிர்ப்பதையும் அந்த புதிய துறை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இலான், விவேக் இருவரையும் அற்புதமான அமெரிக்கர்கள் என வர்ணித்த ட்ரம்ப் அமெரிக்காவை உன்னத இடத்திற்கு கொண்டு செல்வதில் அவர்களின் சேவை தமக்கு மிகவும் தேவை என குறிப்பிட்டிருக்கின்றார். டெஸ்லா கார் நிறுவன அதிபரும் எக்ஸ் தளம் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் நிறுவனத்தின் உரிமையாளருமான இலான் மாஸ்க் நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்புக்கு கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத வலதுகரமாகவே வலம் வந்தார். குறிப்பாக ட்ரம்பின் பிரச்சாரங்களுக்கு கோடிக்கணக்கான டாலர் பணத்தை வாரி இறைத்ததோடு கடைசி கட்டத்தில் எக்ஸ் தளத்திலும் மேடை பிரச்சாரங்களிலும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் பிரபல மருந்தக நிறுவனத்தின் உரிமையாளரான விவேக் ராமசாமியோ இதற்கு முன் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளருக்கான போட்டியில் ட்ரம்பை எதிர்த்து நின்றவராவார். பின்னர் போட்டியிலிருந்து விலகி ட்ரம்புக்கு ஆதரவு தெரிவித்து அவரின் பிரச்சார பீரங்கிகளில் ஒருவராக செயல்பட்டார். இவ்வேளையில் ட்ரம்பின் அறிவிப்பை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள விவேக் அதில் இலான் மாஸ்கையும் டேக் செய்து "வி வில் நாட் கோ ஜென்டிலி" என சுருக்கமாக பதிவிட்டிருக்கின்றார். அதாவது அரசாங்க செயல்திறனை மேம்படுத்துவதில் தாங்கள் கடுமையாக நடந்து கொள்ளப் போவதை அவர் கோடி காட்டியுள்ளார்.